இது வந்து மண்டலம் 7 வார்டு 80 அம்பத்தூர் பானுநகர் 20 டவுன்ல எடுக்கிற வீடியோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெருவோட பேர் பலகையெல்லாம் சமீப காலத்துல நிறைய வார்டுகள்ல வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்க போர்டு இருந்துச்சு, சில இடத்துல உடஞ்சி இருந்துச்சு, சிலது ரொம்ப பழசா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு அகற்றிட்டு புதுசா தெரு பேர் பலகை வச்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதுதான். இப்போ இதுக்கு ஒரு டெண்டர் விட்டு வார்டு மேம்பாட்டு நிதி அல்லது தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க. அரசாங்க பணத்துல தான் வச்சிருக்காங்க. ஒரு காமன் மேனா எனக்கு இதுல என்ன கேள்வி வருதுன்னா, அந்த தெரு பலகை வைக்கிறாங்க, அதுல சென்னை மாநகராட்சி போட்டிருக்கு, கீழே வார்டு மண்டலம் அஞ்சல் குறியீடு இதெல்லாம் போட்டிருக்கு. இதுக்கு அரசாங்க பணத்துல வைக்கிறாங்க, சரி. அதுக்கு கீழே அந்த வார்டு கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் பலகை வச்சிருக்காங்க. இதுக்கு காசு எடுத்துட்டு வருது, இதுவும் அரசாங்க பணம் தானே. இப்படி உங்களுக்கு தனிப்பட்ட விளம்பரத்துக்கு எதுக்காக மக்கள் படத்தை வீணடிக்கிறீங்க? ஏன் உங்க சொந்த காசுல வைங்க. இது இங்க மட்டும் இல்லை, இந்த பழைய கடந்த ஆட்சிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட தெரு பலகையில இது மாதிரி இருக்காது. அதோட தெருவோட பேர் பலகை மட்டும்தான் இருக்கும், கீழே இந்த விளம்பர பலகை இருக்காது. ஆனா இப்போ சமீப காலமா வைக்கப்பட்ட பேர் பலகையில இது எல்லா ஏரியாலும் பார்க்க முடியுது. அம்பத்தூர்ல நிறைய வார்டுல பார்த்துருக்கேன், ஆவடியிலையும் பார்க்குறேன். போன மாசம் ராம்நகர் லெனின் நகர்லாம் தெருவோட பேர் பலகை வைக்கப்பட்டிருக்கும், அதுலயும் இதே காட்சி. இதுக்கு முன்னாடி அங்க ஒரு பேர் பலகை இருந்துச்சு, அதுல கிடையாது, அது டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதை அகற்றிட்டு ரோடு போட்டதுக்கு அப்புறம் அதை அகற்றிட்டு வச்சிருக்காங்க. இப்படி மக்கள் பணத்துல இருந்து விளம்பரப்படுத்துறது தேவையா? இதுதான் திராவிட மாடலின் விளம்பர மாடலா? மாண்புமிகு அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் அவர்கள் கவனத்திற்கு இதை கொண்டு போங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. கேள்வி கேட்டாதான் மாற்றம் வரும். இந்த ஆட்சியில மாற்றம் வரும்னு நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் மக்கள் அதிகமான பேர் இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க. கண்ணெதில் எதனா ஒன்று பார்க்குறீங்க, இது தப்பா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருக்குன்னா அது வீடியோவாக பதிவிடுங்க. கடந்த ஆட்சியில் இது போல நடந்துச்சான்னு தெரியல, அவ்வளோவா அரசியலை பற்றி பார்வை அவ்வளோ யாருக்கும் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில் இளைஞர்கள் பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு அரசியலை உற்று நோக்குறாங்க. சமூக வலைத்தளத்தில் வர குற்றச்சாட்டுகள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது. முக்கியமா அது இந்த ஆட்சியில நிறைய பார்க்க முடியுது. ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறோம், சமூக வலைதளம் மூலமா அதை எழுப்புறோம்னா அதுக்கு பதில் கிடைக்குது. நமக்கு கேள்வி கேட்போம், மாற்றம் ஒன்றே மாறாது. நன்றி.